நேட்டோ நாடுகள் இந்த சண்டையை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை. அமெரிக்கா இந்த சண்டை நிறுத்துவதற்கு விரும்புகிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இந்த சண்டை நீடித்தால் தான் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியும் என்பது அவர்களின் கண்ணோட்டமாக இருக்கிறது. இப்போ பெலாரூஸ்ல ஓர்ஷனிக் மிசைலை மூவ் பண்றது மாத்திரம் இல்லை, பெலாரூஸ்ல ரஷ்யாவோட அணு ஆயுதங்களையும் நிறுவப் போகிறார். லட்டிவியா, லித்துவேனியா போன்ற நாடுகளை குறிவைத்து தாக்குவதற்கும் போலாண்டை குறிவைத்து தாக்குவதற்கும் பெலாரூஸ் ஃப்ரண்ட்லைன் ஸ்டேட்டா மாறக்கூடும். புட்டினின் வீடு தாக்கப்பட்டது, அதாவது ரஷ்ய அதிபரின் வசிக்கும் இடம் கிரெம்ளின் பேலஸ் தாக்கப்பட்டது. யுக்ரைன் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? கிரெம்ளினை தாக்குவது புட்டினின் அவர்கள் தலைநகரை தரைமட்டமாக்குவதற்கும் அவர்களே வழிவகுக்கிறார். கிளர்ச்சியே ஏற்படுத்தாமல் ஒரு ராணுவ கிளர்ச்சி பாகிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக ஆசிம் முனீர் மாறி இருக்கிறார். பாகிஸ்தான் போரில் தோற்றது, ஆனால் ஆசிம் முனீர் அரசியலில் ஜெயித்தார். இம்ரான்கான் 2.5 ஆண்டுகளாக சிறையில் வாடுகிறார். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு மாதத்துக்கு 265 பேர் தீவிரவாத தாக்குதல்களில் கொல்லப்படுகிறார்கள் பாகிஸ்தான் முழுவதுமாக. இதில் ஆர்மி வீரர்களும் அதில், அதாவது ஒரு நாளைக்கு 9 பேர் கணக்கில், இதில் 28% பேர் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள், இராணுவத்தையும் சேர்த்து. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur, 2 BHK, just 49 lakhs. Call 7717273747. உலக அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் போர் கிட்டத்தட்ட இந்த ஆண்டோட ஒரு 4வது ஆண்டு எட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சமீபத்தில் பெலாரஸில் ஓர்ஸ்னிக் சொல்லக்கூடிய அந்த மிசைலை ரஷ்யா அங்கே பெலாரஸில் வச்சிருக்கிறதாலாம் ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சு. ஹைப்பர்சோனிக் மிசைல் அது இல்லாம அவங்க வார் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதோ? ஏன்னா ஒரு பக்கம் சர்வதேச நாடுகள் அமைதி ஒப்பந்தம் வேணும், இந்த வார் நிறுத்தப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருதோ? இதற்கு 2-3 விஷயங்களா நம்ம இதை பார்க்கணும். முதல்ல நேட்டோ நாடுகளின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, அமெரிக்காவின் செயல்பாடு எப்படி இருக்கிறது. நேட்டோ நாடுகள் இந்த சண்டையை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை, அமெரிக்கா இந்த சண்டை நிறுத்துவதற்கு விரும்புகிறது. அந்த ஒரு வேகத்தையும் அந்த ஒரு அது இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? நேட்டோ நாடுகள் ஏன் விரும்பல அப்படிங்கிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இந்த சண்டை நீடித்தால் தான் ரஷ்யாவை கட்டுப்படுத்த முடியும் என்பது அவர்களின் கண்ணோட்டமாக இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை இவர்களுக்கு அது தேவையற்ற போர். ஸோ அமெரிக்கா இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் ட்ரம்பின் குறியாக இருக்கிறது. 2வது, அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த போர் நின்றால் அவர்களுக்கு யுக்ரைனின் வளங்களை சுரண்டுவதற்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சூழல் கிடைக்கும். இந்த போரில் மைய புள்ளிகள் என்னென்னு எடுத்து பார்த்தோம்னா, இப்போ பெலாரூஸ்ல ஓர்ஷனிக் மிசைலை மூவ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, பெலாரூஸ்ல ரஷ்யாவோட அணு ஆயுதங்களையும் நிறுவப் போகிறார்கள். லட்டிவியா, லித்துவேனியா போன்ற நாடுகளை குறிவைத்து தாக்குவதற்கும் போலாண்டை குறிவைத்து தாக்குவதற்கும் பெலாரூஸ் ஃப்ரண்ட்லைன் ஸ்டேட்டா மாறக்கூடும். அந்த மாதிரி அணு ஆயுதத்தை நகர்த்துறாங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய வாரா தானே எஸ்கலேட் ஆகும். அச்சுறுத்தல். அதை யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்பாற்பட்ட விஷயம். நீ யுக்ரைன்ல நீ நுழைஞ்சு எனக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும்போது நான் உனக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது தவறு இல்லையே. ஓகே, இப்போ பேச்சுவார்த்தை ஜெலன்ஸ்கிக்கும் ட்ரம்புக்கும் நடக்கும் அதே தருவாயில் புட்டினின் வீடு தாக்கப்பட்டது, அதாவது ரஷ்ய அதிபரின் கிரெம்ளின் வசிக்கும் இடம் கிரெம்ளின் பேலஸ் தாக்கப்பட்டது என்று செய்திகள் வெளியான. இல்லை, அதை நிரூபிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் கூட அதான் நியூஸ். ஸோ இது உக்ரைனுடைய ட்ரோன் தாக்குதல் தான் அப்படின்னு அமெரிக்கா கிட்டே கூட ஆதாரங்களாக. ஆமா. ஸோ ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்படி நடக்குதுன்னா, அப்போ ஜெலன்ஸ்கியின் தளபதிகளே இந்த சண்டையை தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களா? ஜெலன்ஸ்கியின் கட்டுப்பாட்டில் இருந்து யுக்ரைன் மெதுவாக நவந்து செல்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். முதல்ல 28 அம்ச கோரிக்கை அப்படின்னு, அதாவது அந்த உடன்பாடு 28 அம்சங்களை பொருந்தியது, இப்போது 20 அம்சங்களாக குறைந்துள்ளது. இதில் ரஷ்யாவின் பிடி எப்பொழுது டைட்டாக இருக்குன்னா, டான்பாஸ்க் ரீஜன், ரஷ்ய மொழி பேசும் மக்கள் யுக்ரைனில் இருக்கும் பகுதிகளை ரஷ்யா விட்டு, ஜப்ரீஷியா, டான்பாஸ்க், இதை 2த்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம், அதை முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து வரும் வரை
இந்த போர் தொடரும் என்று ரஷ்யா திட்டவட்டமாக கூறியுள்ளது. இதை நேட்டோ எந்த அளவுக்கு விரும்பும்? யுக்ரைன் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும்? இப்பொழுது கெர்ம்லினை என்று வந்து வேற லெவல் ஆஃப் எஸ்கலேஷன். கெர்ம்லினை தாக்குவது, புட்டினின் அதற்கு முன்னாடி ரஷ்யாவோட முக்கியமான ஒரு இராணுவ தளபதியின் காரில் குண்டு வைத்து கொன்று இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம், இந்த செயல்கள் எல்லாம் வந்து ரஷ்யாவை தாக்குதலை அதிகப்படுத்துவதற்கும் இன்னும் யுக்ரைனை அடிபணை செய்ய கீவ் அவர்கள் தலைநகரை தரைமட்டமாக்குவதற்கும் அவர்களே வழிவகுக்கிறார்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல கூட ரஷ்யா வந்து சமரசமா இருக்குமா அப்படிங்கிற கேட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்களுடைய அதிபர் விஷயத்துல வந்து சமரசமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் ரஷ்யாவுடைய இதுவே. ஸோ ஆனால் அதுலேயே வந்து இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இது இன்னும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படின்னு தானே நம்மளுடைய பார்வை. அதனால்தான் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி, யுஏஇயோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி, 2 பேருமே வந்து இந்த போரானது வந்து அமைதியை நோக்கி போக வேண்டுமே தவிர்த்து தேவையில்லாத எஸ்கலேஷன், அதாவது அத்துமீறல்களை தடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்தியா சொன்னதை யுக்ரைனின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சாடி உள்ளது. நீங்க பண்ணலன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வரணும்? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெலன்ஸ்கி வந்து இந்த வார் வேணாம், இந்த போர் வேணாம், நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்தார்ல. ஏன் அப்பயே இப்போ இந்த ஒரு திடீர்னு ஒரு ஏன் மாற்றம்? ஜெலன்ஸ்கி மீது இருக்கும் நம்பிக்கை வெகுவாக அவர்கள் மக்களிடையே குறைந்து கொண்டு வருகிறது. 2வது, ஜெலன்ஸ்கியின் இராணுவ தளபதிகள் இன்று போரை நிறுத்த தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் ருசிகண்ட பூனைகளாக மாறிவிட்டார்கள். நேட்டோலேருந்து வர பணம், நேட்டோலேருந்து வரக்கூடிய பொருளுதவி, இதெல்லாம் அவர்களை கொளுத்த பூனைகளாக மாற்றியுள்ளது. அதனால் அவர்கள் போரை நிறுத்த விரும்பவில்லை. வார் எக்கானமி இஸ் எ பேரல் எக்கானமி. நல்லா புரிஞ்சுக்கணும். வார் ப்ராஃபிட்டேரிங் என்பது உலகம் அறிந்த ஒரு இயல்பான ஒரு உண்மை. ஸோ வார் ப்ராஃபிட்டேரிங் இஸ் எ வெரி பிக் பிஸ்னஸ். அந்த வார் ப்ராஃபிட்டேரிங் பல யுக்ரைனிய இராணுவ தளபதிகள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ ஜெலன்ஸ்கி நிறுத்தினா கூட அவங்க நிறுத்துவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி எழுகிறது. ஜெலன்ஸ்கி வந்து போரை தொடங்கும் போது அந்த காட்டிய வீரியமும் அந்த தன்மையும் இன்று இருக்கிறதா என்றால் இல்லை. எத்தனை நாள் இந்த போர் தொடர முடியும், எத்தனை நாள் இந்த போர் தொடர்ந்தால் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஜெலன்ஸ்கியின் அதிகார வரம்பு, அதிகாரம் என்பது எத்தனை நாள் தொடரும்? நாளைக்கு ஒரு தேர்தலே, என்ன இன்னொரு வருஷம் தாக்கு பிடிச்சா தேர்தல் வந்ததுன்னா ஜெலன்ஸ்கி ஜெயிப்பாரா? அப்பேற்பட்ட சர்ச்சிலே வந்து உலகப்போரை, 2ஆம் உலகப்போரை வென்ற சர்ச்சில் வந்து தேர்தலில் தோத்தார், மறந்துடக்கூடாது. நீங்கள் he lost his election. முன்னாடி இருந்த அந்த ஆதரவு ஜெலன்ஸ்கிக்கு இப்போ இல்லை. இந்த 4 வருட. ஆனால் புட்டினுக்கு ஆதரவு வளர்ந்துருக்கிறது. ரஷ்யாவில் ரஷ்யா பொருளாதாரம் வளர்ந்துருக்கிறது. ஓகே, இந்தியாவுடைய இந்த வர்த்தகத்தையே பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு ஆண்டுகள் 2 ஆண்டுகள் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த வர்த்தகத்தினுடைய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சூழல் இருந்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய வர்த்தகமானது வளரும் தன்மை கொண்டது தவிர்த்து குறையும் தன்மை கொண்டதல்ல. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் மாதத்தில் 4-5 தேதிகள் நினைக்கிறேன், ரஷ்ய அதிபர் இந்தியாவுக்கு வந்து சென்றபோது, புட்டின் அவர்கள் வந்து சென்றபோது கூட இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு திட்டங்களில் பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டாங்க. அதுல இப்போ நம்ம கூட்டு முயற்சியில பொருளாதாரத்தை வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கு என்னென்ன கூட்டு முயற்சிகள் எடுக்க முடியும் என்று பல விஷயங்களில் கையெழுத்து இடப்பட்டது. அதில் எனர்ஜி செக்யூரிட்டியும் ஒன்று. இந்தியா வந்து ரஷ்யாவிடம் வாங்கக்கூடிய எண்ணெயானது இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என்றுதான் நாம் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம சொல்ல முடியாது. அது 30% இருக்கலாம், 40% இருக்கலாம். ஏன்னா அது ஒவ்வொரு நாள் அந்த மார்க்கெட் ப்ரைஸை வச்சு ரஷ்யா விற்கக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்கு. இந்தியா வந்து ஸ்டாக் வாங்குதுன்னா அது மற்ற நாடுகளின் அழுத்தத்தால் வாங்குவதல்ல, ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை பொறுத்து வாங்கணும். தேவையை பொறுத்து தான் வாங்குகிறோம், ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை பொறுத்து வாங்குகிறோம். ஸோ ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க போகிறோம் என்பது அடிப்படை உண்மை, இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இந்த வார் கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஏற்கனவே வந்து யூஎஸ் வந்து இந்த வார்னால, அதாவது இந்தியாவுடைய அந்த வர்த்தகனால தான் இந்த வார் வந்து இன்னும் உயிர்ப்போட இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூ ஆகுதுன்னா இன்னும் ஒரு அழுத்தம் வரும்ல இந்தியா மேலேயும். சரி, அப்போ அமெரிக்கா ரஷ்யா கிட்டேருந்து வாங்குற யுரேனியம் எப்போ நிறுத்தும்? இல்லை, அந்த கேள்விக்கு அவரே பதிலளிக்கிறேன்னு நினைக்கிறேன், ட்ரம்ப். சரி, டர்க்கி எப்போ? ஆனா அந்த அழுத்தத்தை நம்ம மேல தானே போடுறாங்க, இந்தியா மேல. போடட்டும், அதனால என்ன பாதிப்பு நடந்தது? போன வாட்டி ஜிடிபி வந்து வளர்ந்துருக்கா குறைஞ்சிருக்கா? கூடிதான் இருக்கு. ஓகே, ஆனா ஜிஎஸ்டி கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா? கூடிதான் இருக்கு. ஸோ அமெரிக்கா இன்னைக்கு நம்ம கூட வர்த்தக தடைகளையும் மீறி அவர்கள் தானே நம்ம கிட்ட பேசுறதுக்கு ரெடி ஆகிறாங்க.
இந்தியாவுக்கு 15% 17% டேரிஃப் போடுறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு உடன்படிக்கை எட்டும் நிலையில் ஏன் வந்து இருக்கிறார்கள்? போடட்டுமே, 100% போடட்டுமே. ஏன் சைனா மேலே போட்டோம், டர்க்கி மேலே போட்டோம், ஜப்பான் வாங்குறாங்க, ஜப்பான் அவங்களோட உற்ற நண்பன், அவங்க மேலே போட்டுமே. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? ஏன் இவங்க இந்த கண்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியா மட்டும் ஏன் அவங்க குறி வச்சு அந்த காய் நகர்த்துற மாதிரியான விஷயங்கள் பண்றது? அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. வெறும் ரஷ்யா கிட்ட நம்ம என்ன வாங்குறது மாத்திரம் காரணம் இல்லை. நான் ஏற்கனவே சொல்வது போல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, விரும்பவும் இல்லை. அதை கட்டுப்படுத்துவதற்கு ரஷ்யா ஒரு ரீசன், ஓகே, ஒரு 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 துடுப்பு சீட்டு தான், ஒரு காரணமாக தான் காட்டுறாங்க. அதுவும் ஒரு ஒரு சில்லி ரீசன் அப்படின்வாங்க. சும்மாவே ஏதோ ஒரு சொல்லணும்னு சொல்லிட்டு இதை காரணமாக காட்டி அவங்க பண்ண பார்க்குறாங்களே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இதுவே முழு காரணமா என்று கேட்டால் இல்லை. ஸோ உங்களுடைய பார்வையிலிருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிறது இந்த ஆண்டோட கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதோட முடியும் பிப்ரவரி 24 வந்தா 4 ஆண்டுகள். இதோட முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அடுத்த கட்டத்தை நோக்கி தான் நகரும், இந்த நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கும்பொழுது அடுத்த கட்டத்தை தான் நோக்கி நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா வந்து 2 விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகாது. நேட்டோவின் படைகள் யுக்ரைனில் நிறுவக்கூடாது, அங்கே நிறுத்தப்படக்கூடாது. 2வது, யுக்ரைனில் எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் அமெரிக்காவோ இல்லை நேட்டோவோ அங்கே வைக்க விட மாட்டார்கள். 3வது விஷயம், ரஷ்ய மொழி பேசும் மக்கள் வசிக்கும் இடங்களை ரஷ்யாவுக்கு ஒப்படைக்க வேண்டும், கிரிமியாவை ரஷ்யாவுக்கு பகுதியாக இருக்க வேண்டும். இந்த 3 மைய கருத்துக்கள் வந்து ரஷ்யா எவ்விதத்திலையும் பின்வாங்காது. இதற்கு ஒப்புதல் அளித்தால், இதற்கு யுக்ரைன் வந்து செவி சாய்த்தால் போர் நிற்பதற்கான சூழல் அதாவது சுமூகமாக போர் முடியும் சூழல் வரும். இல்லை என்றால் யுக்ரைன் தோற்றுவிட்டு கைவிட்டு, ஏனென்றால் எல்லாருக்குமே அட போடான்னு சலிச்சு போச்சு இந்த போர். ஏன்னா புதின் வந்து இந்த நியூ இயர் அப்போ ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தா நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வெற்றிக்கான ஆண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் பேசுவாங்க. வர்ச்சுவலாக இட்ஸ் அ பேட்டில் ஆஃப் அட்டிரேஷன் அப்படின்வாங்க. எத்தனை நாள் வந்து இந்த போரை வந்து யுக்ரைனால நீடிக்க முடியும் என்பது இன்று கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. 2வது, ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனி வந்து பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது, பிரான்ஸ் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது, பிரான்ஸோட பட்ஜெட்டே பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது, பிரிட்டன் பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. யாரெல்லாம் நாட்டோவில் முக்கியமான அங்க நாடுகளாக இருக்கிறதோ, நேட்டோவுக்கு முக்கியமான ஒரு நாடுகளாக யுக்ரைனுக்கு உதவி கரம் நீட்டுகிறதோ, அந்த நாடுகளே வந்து பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் போது அவர்கள் வந்து யுக்ரைனை தூக்கி எப்படி பிடிப்பார்கள்? அமெரிக்காவை பொறுத்தவரை யுக்ரைன் வளங்கள் மீது அதிகம் ஆசை இருக்கிறதை தவிர்த்து யுக்ரைன் போரை ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஸோ அதற்காக மட்டும்தான் உக்ரைன் வந்து இந்த வாரம் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கி நகராங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். He means business. After all, he is a businessman. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா அமெரிக்கா கூட நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டதை பார்க்க முடிஞ்சு ராணுவ ரீதியில். இந்த ஒப்பந்தங்களால் சீனா நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு பாகிஸ்தானில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு அழுத்தம் தானே. பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில் பாகிஸ்தான் என்ன செய்ய முடியும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு அடிவரடியாக செயல்பட வேண்டுமா, இல்லை சைனா சொன்னதை கேட்டு செயல்பட வேண்டுமா என்றே புரியவில்லை. பாகிஸ்தானில் வந்து நீங்கள் பாகிஸ்தானை பற்றி கேட்குறதுனால இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு சின்ன விஷயம். இந்த 2025ஆம் ஆண்டு பாகிஸ்தான் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஆண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் 2 விதமான கட்டமைப்புகள் இருந்தன. ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அது இராணுவம் வந்து பின்புலமாக செயல்பட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்னு ஒன்று இருந்தது. அதில் ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு 2 இருந்தது. இது நடுவே வந்து அப்பப்போ மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டையை முட்டி விட்டு ஆட்சிகளை கவிழ்ப்பதும் ஆட்சிகளை ஏற்படுத்துவதும் இராணுவம் செய்து கொண்டிருந்த வேலை. அப்படி இல்லைன்னா நேரடியான இராணுவ ஆட்சி. இப்படி பார்த்தீங்கன்னா அயூப் கான், யாயா கான், ஜியாவுல்லக், பர்வேஸ் முஷரஃப் இவங்கெல்லாம் நேரடி இராணுவ ஆட்சியாளர்கள். அதே நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி பிரதமர்கள், முதல்ல வந்த பிரதமர்கள்லேருந்து லியாக்கத் அலி கான்லேருந்து எடுத்துக்கிட்டு ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ, ஜுனிஜோ, பெனசீர் பூட்டோ, நவாஸ் ஷரீஃப், இன்று இம்ரான் கான், ஷாபாஸ் ஷரீஃப் வரை இவர்கள் எல்லாமே வந்து இராணுவத்தின் கைப்பாவைகளாக இருந்தாலும் அவர்கள் மக்கள் செல்வாக்குடன் வந்தவர்கள். இப்படிதான் ஆட்சி முறை இருந்தது. பாகிஸ்தானின் அரசியல் சாசன சட்டத்தில் 8வது பிரிவின் கீழ் நாட்டுக்கு எதிராக செயல்புரியும் இராணுவ தளபதியாக இருந்தால் கூட அவரை பதவியில் இருந்து அகற்றலாம் என்ற ஒரு ஷரத் இருக்கிறது. அதை புறந்தள்ளிவிட்டு 26ஆம் அமெண்ட்மெண்ட்,
சட்ட திருத்தத்தையும் 27ஆம் சட்ட திருத்தத்தையும் இன்று பாகிஸ்தான் அரசு நிறைவேற்றியுள்ளது. இதன்படி ஆசிம் முனீர் சர்வ வல்லமை பொருந்திய ஆசிம் முனீராக வடிவெடுத்துள்ளார். இன்னைக்கு ஆசிம் முனீர் வந்து சிவில் மிலிட்டரி ரிலேஷன் சொல்லுவாங்க. அதாவது அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து எப்படிப்பட்ட ரிலேஷன் பாகிஸ்தானில் அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு பிடித்த இராணுவ தளபதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆனால் இராணுவ தளபதிகள் அவர்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் பாகிஸ்தான் ஜனநாயகம். வித்தியாசம் புரியுதா? ஆர்மிக்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, ஆனால் ஆர்மி பாலிடிக்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் பண்ணும். ஒரு ஜனநாயக கேலி கூத்து மாதிரில இருக்கு. அது உங்களுக்கு கேலி கூத்து. அதுதான் பாகிஸ்தான் ஜனநாயகம். கைடட் டெமோக்ரஸின்னு பேர். அது பேர். யூ cannot pick your favorite generals, but army will pick its favorite politicians. ஒவ்வொரு ஹைபிரிட் மாடல், புது புது மாடல் வரும். ஒரு ஹைபிரிட் மாடல் ஃபயஸ், ஜெனரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபயஸ் ஐஎஸ்ஐ தளபதியும் பாஜ்வாவும் ஏற்படுத்திய ஹைபிரிட் மாடல் இம்ரான்கான் மாடல். இன்று இருக்கும் ஹைபிரிட் மாடல் இது நவீன மாடல். இது கிளர்ச்சியே ஏற்படுத்தாமல் ஒரு இராணுவ கிளர்ச்சி பாகிஸ்தானில் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக ஆசிம் முனீர் மாறி இருக்கிறார். பாகிஸ்தானுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தொடர்ந்து இந்தியாவை வந்து ஒரு சீன்ற விதமாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க நடக்கக்கூடிய அந்த கிளர்ச்சிகளை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல 5 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வருடம் ஆசிம் முனீரின் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி. பாகிஸ்தான் போரில் தோற்றது, ஆனால் ஆசிம் முனீர் அரசியலில் ஜெயித்தார். 2வது, அங்கே இருக்கும் அரசியல் கட்சிகள் ஆசிம் முனீரின் கைப்பாவையாக மாறியுள்ளது. இராணுவத்தின் கை ஓங்கியுள்ளது. 3வது, எதிர்கட்சிகளுக்கு இடமில்லாமல் செய்து விட்டார்கள். இம்ரான்கான் 2.5 ஆண்டுகளாக சிறையில் வாடுகிறார். 3வது. 4வது முக்கியமான விஷயம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஏதோ ஒரு பிரச்சனை, உள்நாட்டு கலவரங்கள் வளர்ந்திருக்கின்றன. ஒரு சின்ன தரவு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மாதத்துக்கு 265 பேர் தீவிரவாத தாக்குதல்களில் கொல்லப்படுகிறார்கள் பாகிஸ்தான் முழுவதுமாக. இதில் ஆர்மி வீரர்களும் அதில் அதாவது ஒரு நாளைக்கு 9 பேர் கணக்கில். இதில் 28% பேர் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள். இராணுவத்தையும் சேர்த்து, அதாவது துணை இராணுவம் எல்லாத்தையும் சேர்த்து 28% கொல்லப்படுகிறார். இந்த 265 பேரில் 28%. இதே போன அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரை நடந்த தாக்குதல்கள் 46% அதிகரித்துள்ளன. இது நான் சொல்ல, பாகிஸ்தானோட அவங்களோட சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ரிசர்ச் அவங்களே சொல்கிறாங்க. இந்த டேட்டா நான் கொடுக்குற தரவில்லை. இதே தருவாயில் பாகிஸ்தானின் இராணுவ அமைப்பின் பொருளாதாரம் மேம்பட்டுள்ளது. ஃபௌஜி ஃபவுண்டேஷன், பராரா ஃபவுண்டேஷன், ஷாஹீன் ஃபவுண்டேஷன், ஒன்று இராணுவத்திற்கு, ஒன்று கப்பல் படைக்கு, ஒன்று விமானப்படைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இது. இவங்க வந்து என்னென்ன ரன் பண்ணுறாங்கடான்னா, சிமெண்ட் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க, ஹவுசிங் ரன் பண்ணுறாங்க, வீடு கட்டி கொடுக்கறது, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ளஸ் இது இல்லாமல் அவங்க பல்வேறு கட்டுமான விஷயங்கள்லையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேயும், ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன்லேயும், இது இல்லாமல் கப்பல் போக்குவரத்துலையும், இதில் எல்லாத்துலேயும் அவங்களோட ஷேர்ஸ் இருக்குது. அஃபிஷியல் எஸ்டிமேட் $25 பில்லியன் வரை அவர்களின் ஷேர் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறாங்க. அன்அஃபிஷியல் எஸ்டிமேட் $50 பில்லியன் தாண்டும். ஸோ பாகிஸ்தானில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு எது என்றால் இராணுவம். எல்லா ஜெனரலும் பாகிஸ்தானில் வந்து அதாவது ஹவுசிங் ஃபவுண்டேஷன் இருக்குது, ஹவுசிங் கார்பரேஷன் இருக்குது, ஃபௌஜி ஹவுசிங் கார்பரேஷன். அங்கங்கே வந்து அவர்களுக்கு இடம் இருக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு. பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட அதிக நிலப்பரப்பை கட்டுப்படுத்துவது, விவசாய நிலங்களை, ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்துவது இராணுவம். ஒவ்வொரு இராணுவ தளபதிக்கும் 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் கொடுப்பாங்க. ரிட்டையர் ஆகும்போது பிளாட் கொடுப்பாங்க. அதை அவங்க விற்று பணம் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது அதனால தான் எந்த இராணுவ ரிட்டையர் ஆன எந்த பாகிஸ்தானி ஆர்மி ஜெனரலும் பாகிஸ்தானில் செட்டில் ஆகவே மாட்டாங்க. யூகே அந்த மாதிரி, ஆஸ்திரேலியா, எனக்கு தெரிஞ்சு கியானி வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார், பர்வீஸ் கியானி, அஷ்ரஃபா கியானி. முஷ்ரஃப் இறந்து போனது துபாயில் நினைக்கிறேன், லண்டனில் வீடு இருந்தது. ரஹீல் ஷரீஃப் இருக்கிறது துபாயில், பாஜ்வா இருக்கிறது லண்டனில். யாருமே இங்கே பாகிஸ்தானில் இருக்கிறது இல்லை. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு வந்து இன்னைக்கு நம்ம இந்த 4 பாயிண்ட் சொன்னேன் பாருங்க.
சிவில் மிலிட்டரி ரிலேஷன் வந்து கிட்டத்தட்ட இராணுவத்தின் கை ஓங்கி இருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆசிம் முனீர் சர்வ வல்லமை பொருந்திய தாங்கிய தலைவராக வடிவெடுத்துள்ளார். கடைசி புள்ளி வந்து பாகிஸ்தான் உள்நாட்டு கலவரம் அதிகரிக்கிறது. அங்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் மிலிட்டரி ரிலேஷனோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குடான்னா, கோர்ட்டுகளுக்கோ பாராளுமன்றத்துக்கோ அதிகார வரம்பை மீறி இராணுவத்தின் வரம்பு இருக்கிறது. ஸோ இராணுவம் எல்லா அதிகாரங்களையும் பறித்து இருக்கிறது. அதுவும் இராணுவம் என்றால் இராணுவ குழுவாக அல்ல. ஒரு பாஜ்வான்னா பாஜ்வா, ஃபயஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஆசிம் முனீர் எல்லாத்தையும் பறித்து அவர் கையில் வைத்துள்ளார். அவர் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அப்போனா அவர் முப்படைகளுக்கும் அவர் தான் தளபதி. அவருக்கு இம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அவரை வந்து பதவியிலிருந்து இறக்கிறதுக்கு யாருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற ஒரு இம்யூனிட்டியும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் அவர் இராணுவ கிளர்ச்சியும் ஏற்படுத்தினால் கூட அவர் மீது ஆர்டிகல் 8 ஆஃப் பாகிஸ்தானி கான்ஸ்டியூஷன் பாயாது. நம்ம பாகிஸ்தானை பற்றி பேசுறதுனால இந்த இம்ரான்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இம்ரான்கான் இறந்துட்டாரு ஜெயிலே கூட அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இம்ரான்கான் அவர்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை? சரி, ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி பாகிஸ்தானோட இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குடான்னா, அந்த இம்யூனிட்டி முனீருக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, முனீருக்கு இருக்கக்கூடிய சர்வ வல்லமை இன்னைக்கு முனீருக்கு இருக்குன்னா, நாளைக்கு இம்ரான்கானுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம முனீரை வந்து கேள்வி கேட்க முடியாது. கோர்ட்டுகளோ இல்லை அங்கே இருக்கும் பாராளுமன்றமோ கேள்வி கேட்க முடியாது. ஒரு ஜனநாயகத்திலேயே ஒரு சர்வாதிகாரம் முளைத்திருக்கிறது என்றால் அது பாகிஸ்தான் தான். பேருக்கு ஜனநாயகம், ஆனால் சர்வாதிகாரி கையில் சிக்கி தவிக்கிறது. எந்த ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு சிஸ்டமில், கோர்ட் ஆகட்டும், நீதிமன்றங்களாகட்டும், பாராளுமன்றம் ஆகட்டும், எந்த ஒரு அமைப்பும் அதற்கு இருக்கக்கூடிய வலிமையும் அதற்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தையும் கிட்டத்தட்ட பிடுங்கி எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆசிம் முனீர். இராணுவத்துக்கே அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இம்ரான்கானுடைய ஒரு தரப்புமே இராணுவத்தில் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க கிளர்ச்சியில் அதனால்தான் ஃபயஸ் வந்து இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதுவரைக்கும் முன்னாள் ISI தளபதிகள் யாராவது சிறை சென்றதாக வரலாறு இருக்கிறது என்றால் ஒரே ஒரு தளபதி, அதுவும் இஸ்லவுதீன் சொல்லிட்டு பர்வேஸ் முஷ்ரஃபுக்கு அவர் இருந்த காலகட்டத்தில் ISIயின் தளபதியாக இருந்து பர்வேஸ் முஷ்ரஃப் ஸ்ரீலங்கா சென்ற போது பர்வேஸ் முஷ்ரஃபை பதவியில் இருந்து விலக்கி நவாஸ் ஷெரீப் இவரை இராணுவ தளபதியாக பதவி உயர்வு கொடுத்தார். ஆனால் அவருக்கு எதிராகவே கிளர்ச்சி வெடித்த போது நவாஸ் ஷெரீஃபை கைது செய்த போது இஸ்லவுதீனையும் கைது செய்தார்கள். ஸோ அது ஒரு சந்தர்ப்பம் தான். பாகிஸ்தான் 99 நடந்த ஒரு இன்சிடென்ட் தவிர்த்து அதுக்கப்புறம் இன்று ஃபயஸை தான் கைது செய்து உள்ளே அடைத்துள்ளார். அதற்கு காரணம் சொல்லாமல் சொல்வது. இராணுவத்தில் நீங்கள் எனக்கு தெரியாமல் எந்த தளபதியும் நீங்கள் நெருக்கம் காட்டக்கூடாது. ஆப்கானில் வச்சு தான் கைது செய்யப்பட்டார்னு நினைக்கிறேன் ஃபயஸ். அப்படி யாருக்கும் நீங்கள் நெருக்கம் காட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் கிளர்ச்சி வெடிச்சப்போ மே 2023 நினைக்கிறேன், மே 9ஆம் தேதி 2023 அப்போ கிளர்ச்சி வெடிச்சப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விஷயம் நடந்தது. அந்த லாகூரோட கோர் கமாண்டர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சூறையாடினாங்க. அந்த கோர் கமாண்டர் துப்பாக்கி சூடு நடத்த மாட்டேன் என்று சொன்னால் அந்த கோர் கமாண்டரை பதவியில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார். இன்று ஃபயஸ் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று இராணுவத்தில் இருக்கும் அதிகாரிகளே ஆசிம் முனீரை மிஞ்சி இல்லை, ஆசிம் முனீரை கேள்வி கேட்கும் வகையில் யாரும் இல்லை. ஆசிம் முனீர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் தான், அவரின் நம்பிக்கை பெற்றவர்கள் தான் இன்று முக்கியமான பதவியை வகிக்கிறார்கள். பேருக்கு தான் இன்று ஷாபாஸ் ஷெரீப் என்ற ஒருத்தர் பிரதமராக இருக்கிறார். ஆசிஃப் அலி ஜர்தாரி என்ற பிரதமராக இருக்கிறார். பங்கர் முனீர் பங்கரில் ஒளிந்து கொண்ட போது, சர்கோடா பேஸ் தாக்கப்பட்ட போது, புலாரி தாக்கப்பட்ட போது, முரிட்கே தாக்கப்பட்ட போது, ஜக்கோபாபாத் தாக்கப்பட்ட போது, நூர்கான் தாக்கப்பட்ட போது, அதாவது பாகிஸ்தானில் பரவலாக இருக்கக்கூடிய எல்லா விமானங்கள் தாக்கப்பட்ட போது, பங்கர் முனீர் பங்கரில் இருந்த போது ஆசிஃப் அலி ஜர்தாரி பாகிஸ்தான் ஜனாதிபதியும் பங்கருக்கு சென்றார்கள். அது நான் சொல்ல, அவரே சொல்லியிருக்காரு. நான் தான் போகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே அவர் பேசிக்கொண்டிருந்தால் இம்ரான்கானுக்கு அடுத்த ரூம் அவருக்கு ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. ஓகே சார், ஓகே. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம். நன்றி சார். நன்றி. ஜெயஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக
நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.